கோட் படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருந்தது. கேட்டிங்களா? எப்படி இருக்கு? இல்லை நான் இந்த பிரச்சாரத்தின் நடுவில் ஒரு தடவை பார்த்தேன். பிரசாந்த் சார் ரொம்ப டான்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. விஜய் சார் வந்து அந்த பழைய ஸ்டாமினா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இதை உடனே எடுத்து போட்டு அவருக்கு டான்ஸே ஆட தெரியாது அப்படி இப்படின்னு ஹெட்டிங். நான் என்ன சொல்றேன்னா பழைய அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிட்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். வடிவேலு அவர்கள் நல்லவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு விழும், வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. டிஜிட்டல் மீடியா தெரியாம அவங்க வீட்டில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாம இருப்பாங்களா? திமுகவில் இருந்து எம்பி சீட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. திமுகவில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எம்பி சீட்டு அவுட் ஆயிரும். திமுக அதிமுக இது ரெண்டுத்துல எது டஃப் கொடுக்க போகுது? பாஜகவா இந்திய கூட்டணியா? எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்துச்சு. ஒரு 1 வீக் டைம், ஒரு 10 நாள்ல வந்து என்ன ஆகுதுன்னா அதிமுக நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி பண்ணையில் 34 கோடி ரூபா பணம் பிடிச்சிருக்காங்க. கோழி பண்ணையில் கோழி இருக்கும், முட்டை இருக்கும், 34 கோடி ரூபா இருக்குங்கிறாங்க. பாஜக வந்துட்டு கலைஞர் கருணாநிதியோட பழைய வீடியோ ஒன்று யூஸ் பண்ணி வாக்கு சேகரிச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது வந்து கலைஞரை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. இங்கே வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணியா, அங்கே போனால் வயநாட்டில் ராகுல் காந்தியை எம்பி ஆக்கவே விடக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுக்காரன் நின்றுட்டு இருக்கான். இங்கே கம்யூனிஸ்டுக்காரன் நிற்கிறான், மதுரையில் காங்கிரஸ்காரன் ஓட்டு கேட்குறான். வெக்கமா இல்லை? கேவலமா இல்லை? கேப்டன் பையனும் நாங்களும் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது கேப்டன் நல்லா போல்டாக இருந்திருந்தாருன்னா நாங்களாம் இன்ஸ்பெக்டரை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கோம். எங்களை பார்த்துக்குவார். பின்னாடி அவர் போல்டு, தைரியம். பட் அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் அதை நிறைய மிஸ் பண்ணுறோம். வணக்கம் ராஜேந்திரன் சார். வணக்கம் நிவேதா மேடம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க. கோட் படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருந்தது. கேட்டிங்களா? எப்படி இருக்கு? இல்லை நான் இந்த பிரச்சாரத்தின் நடுவில் ஒரு தடவை பார்த்தேன். பிரசாந்த் சார் ரொம்ப டான்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு பிரசாந்த் சார். அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து அதுதான் அப்படி தான் சொல்கிறாங்க. பிரசாந்த் சார் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ஆடி இருக்கிறாரு, நல்லா ஆடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், பிரபுதேவா மாஸ்டரும் வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் சார் வந்து அந்த பழைய ஸ்டாமினா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அந்த விஜய் சார்கிட்ட அந்த கிரேஸ், அந்த பழைய ஸ்டாமினா கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அந்த விஷுவலை பார்க்கும்போது நான் என்னுடைய ஃபீலிங்கை சொல்கிறேன். நீங்கள் இதை உடனே எடுத்து போட்டு அவருக்கு டான்ஸே ஆட தெரியாது அப்படி இப்படின்னு ஹெட்டிங். நான் என்ன சொல்றேன்னா பழைய அந்த ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிட்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த 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 ஸ்டாமினா அதெல்லாம் வந்து அந்த அந்த கிரேஸ் அப்படின்னு கொஞ்சம் லைட்டா எனக்கு தெரியுது. நான் வந்து அஸ் ஆடியன்ஸா நான் சொல்றேன். ஏன் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது தெரியல, அது நமக்கு தெரியும். இந்த பாடல் வந்துட்டு சரியில்லை, விஜய் மேல வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய்க்கு வந்து ஆதரவு அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம். இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வழக்கு போடணும்னு சிலர் வந்து அது ஏதாவது அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க ஏதாவது சொல்லலாம். பட் இப்போ அது வந்து கிரியேட்டிவ் வந்து டைரக்டரோட இதுவும் லிரிக் ரைட்டரோட இது தானே. அதில் வந்து நம்ம வழக்கு போடணும் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ அது சரியாக தோணலை. மறைமுகமாக அவர் வந்துட்டு மைக்கை பற்றி பேசி நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிளப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? அதாவது மைக்கு வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து சின்னம் கிடச்சிது. எலெக்ஷனோட தான் அவருக்கு வந்து நாம் தமிழரில் வந்து பஞ்சாயத்து ஆகி விவசாய சின்னம் கிடைக்காம அது இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ் 20 டேஸுக்குள்ளே தான் அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல் வந்து முன்னாடியே எழுதியிருப்பாங்க. அது வந்து இப்போ சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. அதனால் சிலர் வந்து அதை கிளப்பி விடுவாங்க. அவர் விஜய் சார் வந்து சீமான் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அது பாடல்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, அப்போவே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஆனால் சிலர் வந்து என்ன பரப்புகிறாங்கன்னா சீமான் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அடுத்த தேர்தலில் சீமான் சாரும் விஜய் சாரும் கூட்டணி வச்சுருவாங்க. அது நரம்பில்லாத நாக்கு எல்லாம் பேசத்தானே செய்யும்.
ஸோ இதை வந்து நீங்க அவ்வளவு பெரிய விஷயமா இதெல்லாம் கிளப்புறவங்க கிளப்பட்டோம். அது ஆமாம், அது வந்து அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஃபோராகவே அந்த லிரிக்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்துட்டு வடிவேலு அவர்கள் நல்லவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு விழும், வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. மறைமுகமா அவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படித்தானே தோணுது. அது வந்து அது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாமே, அது எதுக்கு இன்டெரக்டாக போகணும்? நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா நல்லவங்க யார்? இந்த மாதிரி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவங்க நல்லவங்களா? சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாதவங்க. நான் வந்துட்டு போன தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க நாங்கள் வந்து சிலிண்டருக்கு 100 ரூபா வந்து இது பண்ணுவோம்னு சொன்னாங்க. அது பண்ணாங்களா? அதே மாதிரி வந்து நீட்டை வந்து நாங்கள் உடனே வந்து எடுத்துருவோம், எங்ககிட்ட அந்த மந்திரம் இருக்குது. மந்திரவாதி அவர் உதயநிதி சார் வந்து பெரிய மந்திரவாதி. வந்த உடனே ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை எடுத்துருவோம்னாரு. ஒரு கையெழுத்து நீட்டை எடுக்க விடாமல் 50 லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டு அந்த 50 லட்சம் கையெழுத்து வாங்கினது குப்பையில் கிடக்கு. நீட்டுக்கு கையெழுத்து வாங்கினது குப்பையில் கிடக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் யாரோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ யாரை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. பொய்யா ஏன் பேசுகிறீங்க? பொய் பேசுகிறவங்க கவர்ச்சியாக அரசியல் பண்ணுறவங்க தான் நல்லவங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, வடிவேல் சார் நினச்சிட்டு இருக்காரு. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதுங்களா? அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து நான் வந்து தலைக்கு 15 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னு சொன்னவர் 2 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். கருப்பு பணத்தை நாங்கள் வெளிநாட்டிலேருந்து மீட்டு வந்துடுவோன்னு சொன்னார். விவசாய பொருட்களுக்கு விலை ரெட்டிப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். விவசாய பூரா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சென்ட்ரலில். பெட்ரோல் டீசல் விலையை வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி ஏறிச்சு. கிட்டத்தட்ட 16-17 தடவை பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு. எலெக்ஷன் வருது, தேதி அறிவிக்க போகிறான்னு தெரிஞ்சு முந்தின நாள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறாங்க. சிலிண்டர் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் 1000 சொச்ச ரூபா வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய காமெடி யார் பண்ணார்னா திரு ஸ்டாலின் சார் பண்ணார். நாங்கள் வந்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைப்போம், சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவோம்னு இவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு பாருங்க. அதுதான் எனக்கு வந்து இது பெரிய காமெடியாக தெரிஞ்சிச்சு. அதில் அப்போ அறிவிக்கும் போதே தேர்தல் அறிவிக்கும் போதே வந்து ஒரு ப்ரெஸ்காரங்க, சார் என்ன சார் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லை அப்படின்னா, நாங்கள் வந்து காங்கிரஸோட தானே கூட்டணி இருக்குது, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி வந்தோடனே நாங்கள் அப்படி பண்ணுவோம். இதெல்லாம் கொடுமை என்ன தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் செல்வ மகள் திட்டம்னு சொல்லி சென்ட்ரலில் காங்கிரஸ் அவங்க வந்து அறிவித்தாங்க. லேடிஸுக்கு வந்து 1 லட்ச ரூபா. இவனுங்க வீடு வீடாக போய் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துடும், நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில் கொடுங்க. இது நடந்ததுங்க, விருதுநகர் தொகுதியிலே நடந்தது. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சென்ட்ரலில் வந்த உடனே உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துடும், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி பிரச்சாரம் போ? ஆமாங்க, அங்கே போய் டீட்டெயிலில் வாங்கிட்டு இருக்காங்க இந்த லேடிஸ்டெல்லாம். இதெல்லாம் வந்து எவ்வளவு பொய்யான விஷயம், எவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ஏன் இப்படி பண்ணணும்? சேமிப்பு திட்டம் அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுல ஒரு லேடிஸ் வந்து ஒரு வயசான அம்மா திட்டிலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்க, யாரை ஏமாத்துக்கு நீ வந்துட்டு இருக்கன்னு கேட்டுட்டாங்களே. அது சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்க. 1 லட்ச ரூபா தர போறியா, யாரை நீ ஏமாத்ததுக்கு நீங்க வந்துட்டு இருக்கிற, இடத்த காலி பண்ணுன்னு ஒரு அம்மா திட்டுறாங்க, வயசான அம்மா திட்டுறாங்களே. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏமாத்துறாங்கிறது, அவங்களுக்கும் தெரியுது. இது எல்லாருமே ஆதாரம் இருக்கு சோசியல் மீடியாவில். மக்களை இன்னுமே அந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்களா நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அது அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி பேசி அவங்ககிட்ட ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்க குறிக்கோள். அதாவது இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய படிக்காதவங்க இருக்காங்க, வர தலைவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் எது சொன்னாலுமே நம்புற ஒரு கூட்டம் இருந்தது. இன்னமும் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கா, தொடருதா அந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை, அது திரு மாணிக்கம் தாகூரே வந்து மெகா 24ல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, மக்கள் வந்து அப்படியே ஒரு பக்கமாக சாய்வாங்க, அவங்க வந்து எதுன்னு யோசிக்க மாட்டாங்க, ஒரு பக்கமாக சாஞ்சிருவாங்க அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, எனக்கு டிஜிட்டல்னால் என்ன தெரியாது,
அப்படின்னு அவர் திரு வடிவேல் சார் சொன்னார்னு சொல்லிடுறோம். டிஜிட்டல் மீடியா தெரியாமல் அவங்க வீட்டில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்போ வீட்டில் வந்து பையனோ அவங்க ஒய்ஃபோ பொண்ணோ அந்த இதெல்லாம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணா இருப்பாங்க. இவருக்கு வந்து கூகுளில் பேமெண்ட் வராமல் இருக்குமா? இதெல்லாம் வந்து யாரை ஏமாத்துறதுக்கு? திரைப்படங்கள் வந்து அவருக்கு நடிக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அரசியல் பக்கம் முழுசாவே போலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாரோ வடிவேலு? இல்லை, அப்படிதான் சொன்னாங்க. அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க, திமுகவில் இருந்து எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க. கொடுத்தா ரொம்ப நல்லது. திமுகவில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எம்பி சீட்டு அவுட் ஆயிரும் 100%. நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். ஏங்க சினிமாவிலே 15 வருஷம் நீங்கள் வந்து திமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க. அப்புறம் அரசியலில் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தா அதுலேயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். அந்த நன்றி கடனுக்கு தான் ஐயோ மாமன் எல்லாம் அவர் திரு உதயநிதி வந்து அவரை வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டார். பட் நல்லா நடிச்சிருப்பார். அது நம்ம வந்து தப்பு குறைலாம் சொல்ல முடியாது. பட் இனிமேல் வந்து சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி வாய்ப்புகள். இதுக்கப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே. திமுக அதிமுக இது ரெண்டுத்துல எது டஃப் கொடுக்க போகுது? பாஜகவா இந்திய கூட்டணியா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் தேதி அறிவித்தோடனே வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் போகும்போது எல்லாரும் ஒரு 1 வீக் டைமு ஒரு 10 நாளில் வந்து என்ன ஆகுதுன்னா அதிமுக நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து போன வாட்டி ஒரு 38 சீட் எடுத்தாங்க திமுக. என்னுடைய கணிப்புப்படி அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. அதே மாதிரி அதிமுக வந்து ஓரளவு வரும் எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய கணிப்புப்படி நான் சொல்கிறேன். நான் வந்து எல்லாம் அந்த பக்கம்லாம் போனதுனால நான் சொல்கிறேன். குறைஞ்சது 10 சீட்டுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கள்ளக்குறிச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரூர் வரும், விருதுநகர் கூட்டணி வரும், கொங்கு மண்டலத்தில் வரும். ஸோ வந்து கருத்து கணிப்பிலேயே வந்து 5 சீட்டு வந்து இப்படி அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் சொல்கிறாங்க. தந்தியில் சொல்கிறாங்க பாருங்கள். ஐயோ எல்லாமே திமுக தான் வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி தான் அவங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்குன்னு தெரியல. அது கரெக்டாக பேச வேண்டியதானே. கவர்மெண்ட்டு விளம்பரம் கொடுக்குறதா இருந்தால் என்ன வேணாலும் சொல்லிடுறதா? ஒரு கவர்மெண்ட்டு வந்து பேப்பருக்கும் டிவிக்கும் விளம்பரம் கொடுக்குறதா இருந்தால் என்ன வேணாலும் பேசிடுறாங்க போல இருக்கு. எல்லா சீட்டுமே அங்கே தான் வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி? நாங்கள் ரூட் லெவலில் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி ஒரு ஒன் சைடாக பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபியில் சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா திருநெல்வேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறது தான் கேள்வி. திரு நயினார் நாகேந்திரன் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபா பிடிச்சிட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டார். அந்த பையன் சதீஷுங்கிறவன் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலு நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டலில் 8 வருஷமாக வேலை பார்க்குறான். 8 வருஷமாக வேலை பார்க்குறவனே அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். 4 கோடி ரூபா பணம் போனாலும் போகுது, இவனை யாருன்னே தெரியாதுன்ட்டார். எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. அதுதான். அதாவது அரசியல்வாதி எப்படிலாம் இருக்காங்க பாருங்களேன். ஒரு 4 கோடி ரூபா அவருடைய ஒரு வேலை பார்க்குற ஒரு அலுவலர் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த அலுவலரே எனக்கு தெரியாதுன்ட்டாரே அவர். அவன்கிட்ட வந்து 4 கோடி ரூபா எப்படி வரும்? உன்கிட்ட வேலை பார்க்குறவன்ட்டே 4 கோடி இருக்குன்னா அப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? அதனால் நம்ம யோசிக்கணும், மக்களை யோசிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவரை நெருக்கடி கொடுத்தாங்க, நயினார் நாகேந்திரனை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேண்டிடேட்டை நெருக்கடி கொடுக்காங்க. ஏன்னா துரைமுருகனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை வந்து அவர் வீட்டில் போய் ரேட் பண்ணி ஏதோ பணம்லாம் பிடிச்சாங்கன்னாங்க. கோழி பண்ணையில் 34 கோடி ரூபா பணம் பிடிச்சிருக்கிறாங்க. கோழி பண்ணையில் கோழி இருக்கும், முட்டை இருக்கும், 34 கோடி ரூபா இருக்குங்கிறாங்க. அது ஏன் கேட்குறீங்க? இப்படி தான் நடக்குது. ஸ்டேட்டுக்காரன் சென்ட்ரல் அடிக்கிறான், சென்ட்ரல்காரன் ஸ்டேட் அடிக்கிறான், மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. விவிபேட் மெஷின்ஸில் வந்துட்டு கோளாறு இருக்கு. அதாவது பாஜகவோட பட்டன் ஒரு வாட்டி அமுக்கினா 2 வாட்டி ஓட்டு விழுது அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு இவிஎம்ல அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஸ்ட்ரக் ஆகும், அது மிஷின் ஸ்ட்ரக் ஆகும். பட் ஒரு ஓட்டு போட்டால் 9 ஓட்டு விழும், 10 ஓட்டு விழும் அப்படிங்கிறது ஒரு. ஏன்னா நம்ம ஓட்டு போடும்போதே நமக்கு அங்கே தெரியும்
அந்த சிம்பிள் வந்து சைடில் தெரியும். அது 7 செகண்ட் அது நிற்கும். அந்த சிம்பிள் 7 செகண்ட் நிற்கும். அப்போ நீங்கள் போடும்போதே அதை நீங்கள் பார்க்கலாம். 7 செகண்ட் நின்றுச்சு அப்படின்னா மறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னா 2 இது வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்த இவிஎம் மிஷின் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணம் நம்ம ஆள் ஒருத்தர். அது தெரியுமா உங்களுக்கு? திரு சுஜாதா, ரைட்டர் இருந்தார் சுஜாதா. அவரெல்லாம் வந்துட்டு அதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். ஸோ அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறார். அதில் வந்து பண்ணுறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அதில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறார். இதே இவிஎம் மிஷினை வந்து திமுக வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே திமுகவில் இருக்கிற துரைமுருகன் வந்து நேற்று பேட்டி கொடுக்குறாரு. இந்த வாக்குப்பட்டி தான் பெஸ்ட்டு, வாக்கு சீட்டு பெஸ்ட்டு கிடையாதுன்னு அவரே நேற்று பேட்டி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதனால் இவிஎம்மில் வந்து மாற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி சிலர் சொல்கிறாங்க இதை வந்து கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சிடறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு 1.5 மாதம் கழித்து தான் வந்து இது பண்ணுறாங்க, இதை வந்து சேட்டலைட்டு மூலமாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அங்கேருந்தே ஓட்டை மாற்றிடுறாங்க, இப்படிலாம் பொருளையை கிளப்பி விடுறாங்க. அது எப்படி முடியும்? இது வந்து ஒன்றுமே புரியல. ஒருத்தர் அப்படி ஒரு புக்கில் நான் படித்தேன். இது வந்து 40 நாள் உள்ளே வச்சிடுறாங்க, இது பிஜேபி வந்து என்ன பண்ண போகிறாங்க, சேட்டலைட் மூலமாக அங்கேருந்து மிஷினில் கொண்டு வந்து அந்த ஓட்டெல்லாம் மாற்றிட போகிறாங்க. எப்படி அது முடியும்? காமெடியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம், அந்த பெட்டியையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காவல் காக்கிறதுக்கு எல்லா கட்சியிலும் இருந்து ஒவ்வொரு ஆள் அங்கே இருக்கணும். திமுகவில் ஒரு ஆள் இருப்பாங்க, ஏடிஎம்கேல ஒரு ஆள் இருப்பாங்க, பிஜேபியில் ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ அவங்க வேறு வழியே கிடையாது. 40 நாள் அங்கே தான் தூங்கி எழுந்திரிச்சு அங்கே தான் ஜாப் பண்ணணும், அங்கே தான் படுக்கணும். இது ஏன் இவ்வளோ லாங் டைம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க வந்து 7 கட்ட வாக்குப்பதிவு, அதனால் அந்த டைமு 1 இண்டியா 1 நேஷன் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்க முடியாதா? நம்ம பிரதமர் அப்படி தானே சொல்கிறாரு, 1 இண்டியா 1 நேஷன் சொல்கிறாரு. ஒரே நேரத்தில் தேர்தலை வச்சுட்டு போயிடலாமா? இப்போ பிரதமர் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய தேர்தல் இது, உலகம் பூரா போர் நடந்துட்டு இருக்கு, போர்க்கால அடிப்படையில் செயல்படுற ஒரு அரசு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பாஜகவால் இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? 10 வருஷமா இருக்காங்க, வல்லரசா ஏன் மாற்றலை? மோடி அவர்கள் 10 வருஷமா இருக்காருல்ல, அப்போ நீங்கள் வல்லரசா மாற்றிக்க வேண்டியதானே? இந்த 5 வருஷத்துக்கு தான் மாற்ற போகிறீங்களா என்ன? மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள். அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவங்க பேசுவாங்க. நீங்கள் வேற அந்த ரபேல் விமானத்தில் வந்துட்டு ஊழல்னு சொன்னாங்க, கடைசியில் வந்து அந்த டாக்குமெண்ட்டே காணுங்கிறாங்க. இப்போ கேட்டால் பிஜேபி வந்து ஊழல் இல்லாத கட்சிங்கிறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் சும்மா பேச்சு. எலெக்ஷன் டயத்தில் ஏதாவது ஒரு பேச்சு, நான் வந்தால் தான் வல்லரசு ஆகும்னா நீங்கள் 10 வருஷமாக இருந்தீங்களா, வல்லரசாக ஆக்கியிருக்க வேண்டியது தானே? அதெல்லாம் வந்து சும்மா கவர்ச்சி பேச்சு தான். பாஜக வந்துட்டு கலைஞர் கருணாநிதியோட பழைய வீடியோ ஒன்று யூஸ் பண்ணி வாக்கு சேகரித்ததை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது வந்து கலைஞரை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. அது வந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறமாறும் பச்சோந்தி. அவர் அப்பப்போ கூட்டணி மாறிக்குவார், அப்பப்போ கூட்டணி தகுந்த மாதிரி பேசிக்குவார். 1972 எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. வரும்போது மதுரை ஏர்போர்ட்டில் வந்து அந்த அம்மாவை கல்லெல்லாம் தூக்கி அடித்து, காரெல்லாம் அடித்து நொறுக்கி, அப்போ வந்து கூட இருந்தது பழநெடுமாறன், அவரெல்லாம் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றினாங்க. காப்பாற்றி அவரை வேறு காரில் அந்த அம்மாவை கூட்டு போய் அதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல்லாம் பண்ணார். அது அந்த அம்மாவுக்கு வந்து ரத்தம் பிளட்டு வந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ரத்தம் வந்து ஏன் வந்தது, எதுக்கு வந்துன்னு அந்த அம்மாட்ட தான் கேட்கணும், அப்படிலாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல்லாம் பேசினார். எப்போ 72ல். அதுலேருந்து 6 மாதம் கழித்து காங்கிரஸோட கூட்டணி, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி. ஐயோ, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அதேமாரி பிஜேபியில் இருக்கும்போது திரு முரசொலி மாறன் வந்து டெத் ஆகுறாரு. அப்போது வந்து பிஜேபியில் 2 மினிஸ்டர் இருக்காங்க, ராசாவும் டிஆர் பாலுவும் மினிஸ்டர் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போனோன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் தேர்தல், டக்குன்னு பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டு காங்கிரஸோட கூட்டணி. இதெல்லாம் வந்து கலைஞர் வந்து அதான் சொல்கிறேன், சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க.
அவங்க வந்து பிஜேபிக்கு அந்த டைம் அலையன்ஸில் இருக்கும்போது அவர் ஓட்டு கேட்டு பேசியிருப்பார். அதை இப்போ இவங்க வந்து அந்த பிஜேபியோட ஐடி விங்கி அதை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து பரப்பி விடுவாங்க. ஸோ இது வந்து ஐடி விங்கி அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்கிட்ட? பிஜேபி. எப்படி நம்மளுடைய நடிகர் விஜய் சாருக்கு வந்து ஐடி விங்கி வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஸ்ட்ராங்காக பூஸ்ட் பண்ணி ஒரு 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 ஹைப் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பிஜேபியில் ஐடி விங்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதை பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஓட்டு விழாதான்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய டார்ச்சர் கொடுத்து அந்த ரெண்டு கட்சியை போக விட்டால் தான் பிஜேபி இங்கே வர முடியும். என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அவங்க நினைக்கிறாங்க, நம்ம வந்து திரு அண்ணாமலை நினைக்கிறாரு இந்த தேர்தலில் நம்ம ஹைப் ஆயிரோன்னு. நிச்சயமாக என்னுடைய கணிப்புப்படி பாமக எங்கெல்லாம் இவங்க அலையன்ஸில் நிற்கிறாங்களோ அங்கே தான் ஓட்டு சதவீதம் கூடும். மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3வது பிளேஸுக்கு தான் வரும் பிஜேபி. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு திமுக, 2வது அதிமுக, 3வது தான் பிஜேபி வரும். ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி காலை ஊனணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கலைஞர் அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு கேட்டாங்கன்னு. இந்த கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்களா, இந்தியா கூட்டணியை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவும் காங்கிரஸும் இங்கே வந்து கூட்டணி ஓட்டு போடுங்கம்மா. பாலக்காடு, இந்த கோயம்புத்தூரை தாண்டி பாலக்காடு போனோம்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரியாயிரும். இங்கே மதுரையில் இப்போ கம்யூனிஸ்ட் நிற்கிறாருன்னு வைங்களேன், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்காரன் உயிரை கொடுத்து வேலை செய்வான். வயநாடுல ராகுல் காந்தி நிற்கிறாப்புல, ராகுல் காந்தி எதிர்த்தால யாரு நிற்கிறா கம்யூனிஸ்ட்லன்னா இந்திய தேசிய தலைவர் ராஜாவோட ஒய்ஃப் நிற்குது, ஆனி ராஜா நிற்கிறாங்க. அப்போ என்ன நீ இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு அலைகிற? இந்தியா கூட்டணினா இந்தியா ஃபுல்லாக நீ கூட்டணியில் இருக்கணும், புரியுதுங்களா? இங்கே நம்ம வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸில் கூட்டணின்னு சொல்கிறல்ல, பக்கத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே. டி.கே. சிவகுமார் வந்து நான் காவேரி தண்ணி ஒரு சொட்டு கூட விட மாட்டேன், உயிரே போனாலும் விட மாட்டேன்னு சொல்கிறாள்ல. நீ அப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கல, நீ அங்கேருந்து தண்ணியை வாங்கி கூட. யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? மக்களை இன்னும் ஏன் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? எப்படி ஒரு பொய்யான ஒரு பித்தலாட்டானமான அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இங்கே வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணியா, அங்கே போனால் வயநாட்டில் ராகுல் காந்தியை எம்பி ஆக்கவே விடக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுக்காரன் நின்றுட்டு இருக்கான். இங்கே கம்யூனிஸ்டுக்காரன் நிற்கிறான், மதுரையில் காங்கிரஸ்காரன் ஓட்டு கேட்குறான். வெக்கமா இல்லை? கேவலமா இல்லை? அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அரசியலை. ஜுனூனா பண்ணுறதே கிடையாது. இந்த ஜுனூன் அரசியல் வரணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆதரவு நிறையவே இருந்துச்சு, போன இடத்துலலாம் வந்துட்டு மக்கள் கட்டி பிடிச்சலாம் அழுதாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண தேர்தல் வரைக்குமே வந்துட்டு உங்களுடைய ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் அவர்கள் இருந்தார். அவர் அங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வர முடியல அப்படின்னா கூட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. இந்த தேர்தல் வந்து முதல் முறையாக அவர் இல்லாமல் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதாவது அவருடைய கைடன்ஸ் இல்லாமல் நீங்களாக போய் பிரச்சாரம் பண்ணுறது, மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை கொடுக்கறது அப்படின்னு நீங்களே முன்னின்று எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க. இந்த பிரச்சாரம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தோம்னா நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம். அதாவது அவர் கேப்டன் இருந்தாருன்னு வச்சுங்களேன், நாங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும். அவர் இல்லாதது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் தான். ஏன்னா இப்போ கேப்டன் பையனும் நாங்களும் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது கேப்டன் நல்லா போல்டாக இருந்திருந்தாருன்னா நாங்களாம் அதை இன்ஸ்பெக்டரை உண்டுலன்னு பண்ணியிருப்போம். எங்களை பார்த்துக்குவார் அவர், ஏன்னா பின்னாடி அவர் போல்டு தைரியம். பட் அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் அதை நிறையா மிஸ் பண்ணுறோம். அது கண்டிப்பாக வந்து ஏன்னா கேப்டன் இருந்தால் கேப்டன் வந்து எங்களை பார்த்துக்குவார். இப்போ வந்து நாங்கள் வந்து கேப்டன் பசங்களை பார்த்துக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அந்நியார் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, பையனை பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க எங்களை நம்பி பையனை அனுப்புகிறாங்க பிரச்சாரத்துக்கு. பார்த்துக்குங்க, பையனை பார்த்துக்குங்க, சமூக பார்த்துக்குங்க, கூட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை நம்பி அனுப்புகிறாங்க. இப்போ கேப்டன் இருந்தால் அப்படி கிடையாது. கேப்டன் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்குவார்.
ஸோ நிறைய நாங்கள் வந்து அதில் கேப்டனை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் இருந்தாருன்னா நாங்களாம் வந்து டெய்லி பிரச்சாரம் முடிச்சுட்டு நைட்டு தலைவர்கிட்ட பேசுவேன். 10 மணிக்கு முடிச்சிட்டோம்னா ஒரு 10:15 10:30க்கெல்லாம் தலைவர்கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவேன். அதேமாதிரி அந்நியார்கிட்டையும் நம்ம பேச மாட்டேன். அந்நியார்கிட்ட வந்துட்டு நாம் வந்து பார்க்குற நேரம் சொல்லிடுவேன் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் அவர்கிட்ட அப்படி கிடையாது. நம்ம டைரெக்டாகவே வந்து ஃபோனில் பேசிடுவோம். ஸோ அது நாங்கள் வந்து நிறையா மிஸ் பண்ணுறோம். பட் அவர் நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து நிறையா வந்து உண்மையிலே வந்து அது மிஸ் பண்ணுறோம். அது அந்த தைரியம் வந்து எங்களுக்குள்ள எனக்கு மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது. கேப்டன் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல், ஒரு தைரியம்லாம் இருந்துச்சு. நான் இதை இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சாரம் போன இடத்துல இப்போ கேப்டன் பையனை கூப்பிட்டு போன இடத்துல ஒரு அசம்பாவிதம் வந்துச்சு. இப்போ வந்து கேப்டன் இருந்திருந்தால் நான் இறங்கி போய் அதை அடிச்சிருப்பேன். பட் இப்போ நான் போகலை. ஏன்னா அந்த 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 அசாத்திய துணிச்சல் வந்து அது எனக்கே தெரியுது கம்மியாயிடுச்சு. அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே நிற்கிறது கேண்டிடேட் வந்து கேப்டனோட புள்ள. இப்போ வேற ஒரு கேண்டிடேட் இருந்திருந்தாருனாலும் நம்ம இறங்கி அடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மைனஸ் தான், ஒரு ட்ராபேக்காகவே தான். கண்டிப்பாக. ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்துட்டு எக்ஸ் தளத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குஷ்பு அவர்கள் என்ன பேசினாலுமே வந்து அது சர்ச்சையா ஆகுதா இல்லை சர்ச்சையா மாற்றணும்னு மாற்றுறாங்களான்னு தெரியல. நேற்று நான் கூட பார்த்தேன், ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, பிஜேபியில் இருந்துக்கிட்டு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல. ஓட் ஃபார் இந்தியாங்கிறது இந்தியாவுக்காக அதுக்கு ஏன் வந்து ஓட் ஃபார் இந்தியான்னு சொல்லணும்? நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஓட் ஃபார் இந்தியான்னு சொல்லாம அவங்க ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. பட் அதை வந்து அவங்க எக்ஸ்தலத்தில் வந்து அந்த எலெக்ஷன் டயத்தில் அது பண்ணக்கூடாது, பதிவு பண்ணக்கூடாது. அவங்க அமைப்பில் இருக்கிறத, ஏன்னா அந்த எலெக்ஷன் ரூல்ஸே இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து அவங்க சார்ந்த விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் இதிலெல்லாம் பதிவு பண்ணக்கூடாதுன்னு. அதை அவங்க நாசுக்காக இன்டைரக்டாக வேறு ஏதாவது அவங்க பதிவு பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ஓட் ஃபார் பிஜேபிங்கிறத வேறு ஏதாவது நாசுக்காக அவங்க வந்து அது பதிவு பண்ணியிருக்கலாம். இவங்க இதை ஓட் ஃபார் இந்தியான்னு நாசுக்காக பதிவு பண்ணது தான் இப்போ வந்து தப்பாகி போச்சு. அவங்க வேற அதில் தெளிவாக சொல்கிறாங்க, இந்தியானா .N அப்படிலாம் இல்லை, நான் வந்து ஸ்டேட்டாக தானே போடுறேன், இந்தியாவுக்கு வாக்களிங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு மறுப்பு அறிவிச்சுக்கெல்லாம் பண்ணாங்க. எப்போதுமே சர்ச்சைக்கு பேர் போனவங்க மேடம் குஷ்பு அவர்கள். அது நேற்று அவங்க அது தண்ணியில் விளக்கமும் அதை கொடுத்துட்டாங்க. ஓகே. மோடி அரசியலுக்கு மேலே ஒரு தலைமை இருக்குது, அவருக்கு மேலே ஒரு தலைமை இருக்குது அப்படின்னு அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து அவர் சொல்லியிருக்கார். இப்போ வரைக்குமே வந்து இவர் தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஷாராக சொல்லலை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒருவேளை மோடி அவர்கள் அப்படி பிஜேபி வின் பண்ணாங்க அப்படின்னா மோடி அவர்கள் இல்லாமல் வேற ஒருத்தங்க பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அவங்களுடைய கட்சி பிரச்சனைகள். அவங்க ஆக்சுவலாக வந்து இதை திரு ஸ்டாலின் அவர்கள் கூட அது பதிவு பண்ணியிருக்குது. அது வந்து பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸோட கைக்குள்ளே இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கணும் அவரே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அவங்க கைக்குள்ளே அவங்களுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால இவர் கூட கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேற ஒருத்தர் கூட வரலாம். அது அவங்க தலைமை எடுக்கிற முடிவு தானே. ஏன்னா 10 வருஷம் இவர் வந்து ஆட்சியில் இருந்துட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அடுத்த 5 வருஷம் திரு மோடி தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து சில பதவிகள் அங்கங்கே இருக்கிறாங்க, அதனால் அவங்க வந்து வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா திரு மோடி தான் வருவார்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ ராஜேந்திரன் சார் வழக்கம் போல் நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் சொல்லிட்டீங்க. நல்லபடியாக வந்துட்டு பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டிங்க, தேர்தலையும் வந்து சந்திச்சிட்டிங்க. ஸோ ஜூன் 4ஆம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜூன் 5ஆம் தேதி திரும்ப என்னை கூப்பிடுறீங்க. இந்த வெற்றி இதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நீங்கள் வைக்கிறீங்க, கொண்டாட்டம். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியாச்சு 100%. ஓகே ஓகே. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ராஜேந்திரன் சார். நன்றி நிவேதா மேடம். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு நன்றி. நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திக்கிறேன். வணக்கம்.